ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம டிட் யூ நோ சீரீஸில் 3வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். சரியா, 3வது வீடியோ இது வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம். சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடம், நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம். சரியா, இந்த பாக்ஸ் டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால் தயவு செஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து இந்த இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியும் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டைரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலக்கோடு உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஓகேவா? ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சு, உலகில் இருக்கக்கூடிய தொன்மையான நாகரிகங்கள் எது எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, சீனா, அதுக்கப்புறம் வந்து சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். ஓகேவா? ஸோ இது வந்து 1700 to 1122 பொது ஆண்டுக்கு முன். சரியா, கிமு கிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிமு. ஓகேவா? அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் பாருங்க, 3300 to 1900 பொது ஆண்டுக்கு முன். எகிப்து நாகரிகம் வந்து 3100 to 1100. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெசபடோமியா வந்து நாகரிகம் வந்து 3500 to 2000. ஸோ இந்த கணக்கு வந்து எப்படி, இந்த பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்ன என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். சரியா, இந்த டிட்யூனோ சீரீஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலையோ செகண்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, காலக்கோடுகள். ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சேம் தான், அங்கே கொடுத்ததை இங்கே எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய இயர்ஸ் வந்து கணக்காகும். மேலேருந்து கீழே வந்து திரும்ப 1000 அந்த மாதிரி கிபி வந்து இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? சரிப்பா, இந்த பாக்ஸ் டாபிக் பாருங்க. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். சரியா, இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லெசன் நடத்தும் போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போயே வந்து சொல்லிடலாம். நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, சிவிஸ் அப்படிங்கிற லெத்தின் மொழியிலேருந்து தான் அந்த வார்த்தையை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நகரம், அதோட பொருள் வந்து நகரம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நம்ம சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாகரிகத்தை. ஸோ அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த சிவிஸ் அப்படிங்கிற இதில் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வெங்கல காலம். வெங்கல காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வெங்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் வந்து வெங்கல காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு சில காலத்தை பீரியடை பற்றி படிப்போம். வெங்கல காலம், இரும்பு காலம், செம்பு காலம். இது இது என்னன்னா, இது பேசிக்காக என்னன்னா, மக்கள் வந்து அந்த காலத்தில் தான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இப்போ வெங்கலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அந்த பொருட்களை பயன்படுத்தின காலம் தான் வந்து வெங்கல காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி இரும்பினுடைய பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இரும்பு பொருட்களை எப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அதை வந்து இரும்பு காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரிப்பா, அடுத்தது பாருங்க, இந்திய தொல்லியல் துறை. சரியா, ஏஎஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட இந்த ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. இந்த ஒரு துறையை வந்து அப்பதான் வந்து நிறுவுறாங்க. இதன் தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில வந்து இருக்கு. ஓகேவா? இதோடைய வேலையே என்னன்னா தொல்லியல் துறை. இவங்க தான் வந்து இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி விஷயங்கள், நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி, பழைய காலத்து பொருட்கள எடுத்து, அது எத்தன வருடத்துக்கு வந்து முற்பட்டது, அதை எப்போ வந்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, அதை எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க, மக்கள் அந்த காலத்திலே எவ்வளோ வந்து அறிவுல வளர்ச்சியா வந்து, அவ்வளோ திறமையா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த துறையினுடைய வேலை. ஓகேவா? ஸோ இப்ப இங்க நம்ம வந்து நம்ம ஊர்லயே வந்து நம்ம இடத்துலயே வந்து நெறைய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோலயுமே வந்து போன டினோ சீரிஸ் வீடியோலயுமே வந்து இத பத்தி தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் டாபிக் பாருங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பு தாங்க. செம்ப தான் மனிதர்கள் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்ப தான் பயன்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. சரியா? இத வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இரும்பு இல்ல வந்து வெங்கல காலம்னு படிச்சோமே, அதனால வெங்கலம் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பா போட்டுறக்கூடாது. கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் ஈஸியா கேட்பாங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது? அப்படின்னு சொல்லி 4 இது குடுத்துருவாங்க. செம்பு, இரும்பு, பித்தள, வெண்கலம் இப்படி குடுத்துருவாங்க.
அப்ப நீங்க கரெக்ட்டா வந்து அத சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸ் டாபிக் பாருங்க. ஹரப்பா நகரத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். அந்த காலத்துல ஹரப்பா நகரத்த வந்து திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. அதாவது மேல் நகர அமைப்பு, அதுக்கப்புறம் கீழ் நகர அமைப்புன்னு சொல்லி 2 அமைப்பா வந்து பிரிச்சு கட்டியிருக்காங்க. இந்த மேல் நகர அமைப்புல என்ன இருக்கும்னா, நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானதா இருக்குமாம். சரியா? அத வந்து கோட்டை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். மேற்கு பகுதி கொஞ்சம் மலை மாதிரி, மலை மேடு மாரி உயரமா இருக்குமாம். அதனால அத வந்து கோட்டை அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க. அங்கே தான் நகர நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல தான் வந்து தங்கியிருக்காங்க. அங்கே தான் வசிக்கிறாங்க. சரியா? அந்த நகரத்தினுடைய நம்ம அரசு அதிகாரிகள்னு சொல்லுவோம் பார்த்தியா? அந்த மாரி அந்த காலத்துல மன்னர்களுடைய நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல தான் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன். பெருங்குளமும் பெருங்குளமும், தானிய களஞ்சியமும் இருந்தன. அதாவது பெரிய குளம் இருந்திருக்கு. அந்த மேற்கு பகுதியில அந்த கோட்டைன்னு படக்கூடிய மேல்நகர அமைப்புல அந்த காலத்திலேயே பெரிய குளம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழ்நகர அமைப்புல என்னென்ன இருந்திருக்கு? மேல்நகர அமைப்பு பேசிக்கா அரசர்கள், அவங்களுடைய நிர்வாகிகள், அதுக்கப்புறம் பெருங்குளம். ஓகேவா? அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் இது இருந்திருக்கு. கீழ் நகரத்துக்கு வந்தோம்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி. ஏன்னா மேற்கு பகுதி மேடா இருக்குன்னா, கிழக்கு பகுதி வந்து தாழ்வா தானே இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து அது வந்து அதிக பரப்பளவும் கொண்ட ஒரு பகுதி. அங்கே தான் பொதுமக்கள் வந்து வசிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த காலத்தில ஹரப்பா நகரம் வந்து திட்டமிட்டப்பட்டு 2 பகுதியா வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மெஹர்கர். மெஹர்கர் அப்படிங்கிறது என்னன்னா, சிந்துவெளி நகரத்திற்கு ஒரு முன்னோடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எவ்வளோ பழசு பாருங்க. சிந்துவெளி நகரத்துக்கும் முன்னாடி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கால்நடை வளர்ப்பும் வந்து மனிதர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேளாண்மையும், கால்நடை வளர்ப்புலயும் வந்து ஒரு முன்னோடியா வந்து மெஹர்கர் வந்து அப்பவே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இடம் வந்து எங்க இருக்கு இப்ப அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில போலன் ஆற்று பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நான் ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா நல்லா ஆழமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பாக்ஸ் டாபிக் பாருங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க? ஏன்னா, ஏன் வந்து செங்கற்கள வந்து அப்படியே பயன்படுத்தலாம்ல. ஏன் சுட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம செங்கல்கள வந்து புகை போடுவாங்க தெரியுமா? நம்மலாம் செங்கற்சூளைகள்லாம் பார்த்துருக்கோம். செங்கல புகை போட்டு, அத வந்து நெருப்புல இது பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வீடு வந்து கட்டுவாங்க. அது ஏன் அப்படின்னா அப்படி நீங்க சுட்ட செங்கல வந்து நெருப்புல சுடும்போது, அந்த சுட்ட செங்கல்கள் வந்து ரொம்பவே வலுவாயிருமா, அதுக்கப்புறம் கடினமானதா இருக்குமா, நிலைத்து உழைக்குமா, ரொம்ப நாளைக்கு உழைக்குமா. அதாவது உடைஞ்சு கிடஞ்சு விழுகாம ரொம்ப நாளைக்கு உழைக்குமா, நெருப்பையும் தாங்குமா. ஏன்னா நெருப்புல தானே சுடுறாங்க. அப்படிங்கிறம்போது ஈஸியா வந்து ஃபயரையும் வந்து நம்ம அத வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீர்ல வந்து கரையாது. இப்போ மழை பெஞ்சுச்சுன்னா வந்து கரையாது. ஓகேவா? சும்மா வெறும் மண்ணுனா கரைஞ்சிரும் இல்லையா? ரொம்ப மழை பெய்யுற இடத்துலலாம். அப்ப சுட்டதுக்கப்புறம் அந்த செங்கல் வந்து வலுவாயிட்டதுனால தண்ணீர்லாம் வந்து அத கரைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாக்ஸ் டாபிக் பாருங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. சரியா? அந்த காலத்திலேயே செங்கற்கள வச்சு கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம்னா ஒண்ணும் இல்லங்க. குடோன். சரியா? அரிசி, பருப்பு, காய் இந்த மாரி பொருட்கள்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா? அததான் வந்து தானிய களஞ்சியம்னு சொல்றாங்க. எல்லா எல்லா தானியங்களும் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கோதுமை, பருப்பு வகைகள், சரியா? இந்த நெல்லு, இந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் வந்து தானிய களஞ்சியம். ஓகேவா? இது எங்க இருக்குன்னா, ஹரியானா மாநிலத்தில இருக்கக்கூடிய ராகி கற்கில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க. கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களில் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. பார்த்தீங்களா? நம்ம தமிழ் பெயர்கள் உள்ள இடங்கள் இன்னைக்கும் வந்து பாகிஸ்தான்ல இருக்கான். ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கான். கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பெருன் பொருன்ஸ்,
மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. நல்லா பாருங்க, காவிரினா யார் பேரு? நம்ம தமிழ் பேரு, காவிரி ஆறு. அதே மாதிரி பொருன்ஸ்னா பொருணை நதி. ஓகேவா? பொருணை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல வந்து பொருன்ஸ் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தமிழ் பெயர்களை ஒத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க. அப்ப அந்த காலத்திலே வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து அங்கேயும் வாழ்ந்திருக்காங்க. புரியுதா? ஸோ அததான் வந்து நம்மளுக்கு இன்டைரக்ட்டா சொல்ல வராங்க. ஸோ அடுத்து பாருங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கார்னெலியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க. உங்களுக்கு வரும். சூப்பரா இருக்கும். அழகா இருக்கும். சிறப்பு நிற மணிக்கற்கள். அதாவது இந்த பச்சை கல்லு, சிவப்பு கல்லு இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பியல் வகையை வந்து சார்ந்தது. பியல்னா முத்து போயிருமோ? இது வந்து ஒரு ஸ்டோன், ஒரு ஜெம்முன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜெம்முனா வந்து அது கல்லு தானே. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிந்துவெளி மக்கள் வந்து இந்த ஆபரணம் செய்றதுக்கு வந்து அந்த காலத்துல சிவப்பு மணி கற்கள தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அத பயன்படுத்தி தான் வந்து அவங்களுடைய நகைகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. பார்த்தீங்களா? அந்த கொஸ்டினுக்கு இங்க ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப செம்பு செம்பு காலம் வந்து இருந்திருக்கு. அப்புறம் வெண்கலம், செம்ப தான் வந்து முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. ஓகேவா? அப்ப சிந்துவெளி நாகரிகத்தில இரும்ப வந்து மக்கள் வந்து பயன்படுத்தவே இல்ல அப்படிங்கிறத நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் உங்கள குழப்புவாங்க. சரியா? நீங்களும் வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இவ்வளோ நாகரிகத்தில டெவலப்பா இருக்காங்க. இரும்பு பயன்படுத்தாம இருந்திருப்பாங்களாப்பா? அப்படின்னு சொல்லி நீங்களும் போட்டு விட்டுறக்கூடாது. புரியுதா? சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயனே தெரியாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பழைய ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரியும். புதுசா பார்க்குற ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்றேன். ஹிஸ்ட்ரியில கம்பல்சரி 1, 2 கேள்வி வரக்கூடிய ஒரு பாடம். சரியா? 6த்துல இருக்கு, 11த்துல இருக்கு, 12த்துல இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம அத பார்ப்போம். ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ பார்ப்போம். ம். சரி, இப்ப அடுத்த பாக்ஸ் டாபிக் பாருங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவுல தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மொஹஞ்சதாரோ தான் நம்மளுடைய அந்த காலத்துலேருந்து தோன்றுச்சு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்ப அங்கே வந்து இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அத வந்து உலக பாரம்பரிய தரமா யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? யுனெஸ்கோ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க. முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால உருவாக்கப்பட்டது? தமிழர்கள்னு குடுத்துருவாங்க. நீங்க அந்த இடத்துல போய் தமிழர்கள்னு போட்டுருவீங்க. ஏன்னா நம்ம தமிழ் தானே ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருவீங்க. ஆனா, ஒரு சில விஷயங்கள் நீங்க நல்லா இதெல்லாம் வந்து டீப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. ஓகேவா? இது வந்து இத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெத்தட வச்சு தான் ஒவ்வொரு பொருளும் வந்து எவ்வளோ காலங்கள் வந்து பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சரியா? கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அந்த கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப்ப வந்து பயன்படுத்தி, கதிரியக்க ஐசோடோப்ப பயன்படுத்தி, ஒரு பொருளினுடைய வயத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்படிதான் இனியும் கண்டுபிடிக்கிறாங்க. இத தான் வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சரிப்பா. அடுத்து பாருங்க. உலகம் அந்நாளில். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பாக்ஸ் டாபிக் தான். பாக்ஸ் டாபிக் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பாக்ஸ் டாபிக் அதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து தகவல் பேழை, அதுக்கப்புறம் இந்த உலகம் அந்நாளில் இந்த மாதிரி நம்ம லெசன்ஸ்ல எங்கெங்க குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் மெயினா கட் பண்ணி பார்க்குறோம். மத்த டாபிக் எல்லாமே வந்து நம்ம லெசன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஓகே. பொது ஆண்டுக்கு முன் 2500ல் குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் 15 டன் எடையுள்ளது. ஓகேவா? பொது ஆண்டுக்கு முன் 2000த்துல குஃபு மன்னன் வந்து சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி கிசே பிரமிடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிட வந்து கட்டியிருக்காரு. அந்த பிரமிட கட்டுறதுக்கு அந்த கற்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சுண்ணாம்பு கற்கள். அந்த ஒவ்வொரு கல்லும் வந்து 15 டன் எடையுள்ளதாம். அதாவது 1 டன்னுனா 1000 கிலோ. அப்ப 15 டன்னுனா யோசிச்சு பாருங்க. 15,000 கிலோ வெயிட்ட வந்து அந்த காலத்துல மனிதர்கள் வந்து எப்படி தூக்கி அத வந்து இப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறது, இன்னும் யாருனாலயுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாவே இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. மெசபடோமியா, சுமேரியர் காலம். மெசபடோமியா தான் வந்து சுமேரியர்கள் வந்து அந்த காலம் தான். மெசபடோமியா ஊர் நம்மோ என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட்.
ஓகேவா? அப்படிங்கிற இது ஒரு கோயில் மாதிரி. ஓகேவா? மெசொப்பொட்டேமியா ஊர்நம்மு அப்படிங்கிற அரசன் சரியா? அந்த ஊர்ல வந்து வாழ்ந்திருக்காரு. ஊர்நம்மு அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் வந்து சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கு பேர் தான் வந்து ஊர் ஜிகரெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நல்லா இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். நீங்க 1, 2 தடவ ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? அதாவது மெசொப்பொட்டேமியால இருக்கக்கூடிய ஊர்நம்மு அப்படிங்கிற ஒரு அரசர். அந்த அரசருடைய பேரு ஊர்நம்மு. அவரு சின் அப்படிங்கிற ஒரு சந்திர கடவுளுக்கு இப்ப எப்படி சிவன், முருகன், பிள்ளையார் இப்படிலாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி சின் அப்படிங்கிற ஒரு சந்திர கடவுளுக்கு ஒரு ஊர் ஜிகரெட் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து கட்டுறாரு. அடுத்து பாருங்க அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். சரியா? 2 கோயில்கள் இருக்கும்பா. அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் தான் வந்து இந்த அபு சிம்பல் அப்படிங்கிற இடம். ஓகேவா? சரிப்பா. இதோட வந்து இன்னைக்கான டிட் யூ நோ சீரிஸ்க்கான இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ எல்லாருமே வந்து கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுலேருந்து கேள்விகள் வரும். ஸோ நெறைய பேர் இன்னமும் வந்து சொல்றீங்க, பாக்ஸ் டாபிக் வந்து தேவையா? பாக்ஸ் டாபிக் வந்து கேட்பாங்களா? பாக்ஸ் டாபிக் வந்து நீங்க உங்களுடைய ஷெட்யூல்ல வந்து குடுக்கலையே அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு 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 இதுக்குள்ளேயே வந்து அடங்காது. புரியுதா? ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ் அடைய முடியும். சரியா? ஏன் வெற்றியாளர்களுக்கும், தோல்வியாளருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதான் டிஃபரன்ஸ். ஜெயிச்சவங்களுக்கும், தோத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க இந்த மாரி எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. தோத்தவங்க வந்து இந்த மாரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஷெட்யூல்ல வந்து இந்த டாபிக் இல்ல. இந்த டாபிக் கொஸ்டின் வருமான்னு தெரியல. இந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் சரி, இந்த மாரி சந்தேகப்படுறவங்களும், அவங்க வந்து இந்த மாரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். புரியுதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படின்னா, அதுதான் உண்ம. ஓகேவா? ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமா எஃபோர்ட் எடுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளுடைய வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த விதமான எஃபோர்ட்டுமே புதுசா ட்ரை பண்ணாம, நம்ம எதையுமே புதுசா ட்ரை பண்ணாம, எந்த முயற்சியுமே நம்ம புதுசா எடுக்காம, நம்ம என்ன பண்ணோமோ, அதே மாரி குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே பழைய விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப பண்ணோம்னா, போன எக்ஸாம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியாம, நம்ம வந்து கட் ஆஃப் எடுக்க முடியாம, போஸ்டிங் வாங்க முடியாம போச்சோ, அப்படிதான் அடுத்த எக்ஸாமும் நடக்கும். புரியுதா? அப்ப போன எக்ஸாமுக்கும், இந்த எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரெண்ட்? என்ன குரோத் ஆயிருக்கோம்? என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்? எத வந்து ஆட் பண்ணியிருக்கோம்? எப்படி வந்து நம்ம ஸ்டடி மெத்தட மாத்தியிருக்கோம்? அப்படிங்கிறத பாருங்க. புரியுதா? அதுதான் வந்து உங்களுக்கான வெற்றிய வந்து குடுக்கும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லார்ட்டயும் கேளுங்க. அந்த மெத்தடு தான் அவங்கள காப்பாத்தும். நீங்க படிக்கிற அதே புக்க தானங்க அவங்களும் படிக்கிறாங்க. அவங்க மட்டும் எப்படி போஸ்டிங் அடிக்கிறாங்க? மெத்தட் இங்க ரொம்ப முக்கியம். புரியுதா? யாருமே வந்து இங்க உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ எடுத்து வந்து குடுக்கல. நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எடுத்து அத வந்து நம்ம குடுக்குறோம். சரியா? அதனால தயவு செஞ்சு எதையுமே டவுட் பண்ணிக்கிட்டு, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம, உங்க மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ, எந்த ஒரு அகாடமிய ஃபாலோ பண்றீங்களோ, அவங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த 2 நம்பிக்கையும் வச்சு நீங்க நடந்துகிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கான வெற்றி வந்து நிச்சயமா கிடைக்கும். ஓகேவா? சரி ஓகேப்பா. நான் மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நல்லபடியா படிங்க. கன்டினியூவா படிங்க. வேற எந்த சந்தேகம்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.